Jamuna Chandraya, mother of Dr. Geeta Haripriya, chairperson and medical director, Prashant Fertility Center and Hospitals. My Lifetime Achievement Award, Goal Committee with Harvard University. That says it all. That says it all. Best Performing Doctor, Government of Tamil Nadu. இவங்க வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே இன்க்ளூடிங் இவங்க ஒரு 5-6 பேஜுக்கு பட்டம் வாங்கியிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும். அதனால் நான் இதோட சுருக்கிக்கிறேன். ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக ஆக போகிறது. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா நம்ம யான் எனர்ஜி மிக்ஸ் வந்து பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அது மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்டிலிட்டி இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி சேலஞ்சிங் திங். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபர்டிலிட்டி ஏற்படுத்துறதுன்றது மந்திரபூர்வமாக இந்த கலாச்சாரத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தேசத்திலேருந்து ஒரு உலகளாவிய வகையில் இவ்வளோ ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கான்ஃபரன்ஸு, ஒரு ட்ரீமிங் ஆஃப் பேரண்ட்ஹுட் என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு அம்மாவாக ஆகணும், ஒரு அப்பாவாக ஆகணும் அப்படிங்கிற அந்த ட்ரீமை நிறைவேற்றுற ஒரு மிகப்பெரிய சேவையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அறிவுபூர்வமாக இதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா நாம் தாய்மையை போற்றுவோம் அப்படின்னு இன்றைக்கி பண்ணுறோம். இவங்க வந்து அந்த தாய்மையே உருவாக்கி அதை போற்றுறாங்க. தாய்க்கே தாய் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஸோ நீங்கள் வாங்கம்மா, வந்து உங்கள் அம்மா எப்படி இந்த துறையில் இல்லை ஜென்ரலாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வேல்யூஸ் அண்ட் இந்த துறையில் நீங்கள் பரிமளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இனிய மாலைக்கு வணக்கம். இன்று மிக முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டிய பர்சன் வந்து திரு முரளி. இந்த மாதிரி ஒரு மகத்தான ஃபங்க்ஷன் நடத்தி அம்மாவை கௌரவிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஐ திங்க் நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னுடைய ஜேர்னி ஸ்டார்டட் அட் தி ஏஜ் ஆஃப் 2. ஸோ 2 இயர்ஸ்லேயே ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை. அண்டு 15 வயசில் கைனகாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சப்புறம் கைனகாலஜிஸ்ட் ஆகணுன்றது ஆசை. அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் கழித்து குழந்தையின்மை, அதோடைய போராட்டங்கள், அதோடைய கவலைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக குழந்தை பிறந்தப்புறம் நம்மளும் இது வந்து இங்கே நடக்கலை. இன்றைக்கி அந்த சமயத்தில் சென்னையில் அந்த மாதிரி வசதிகள் இல்லை, இந்தியாலேயும் இல்லை. ஸோ வெளிநாட்டுக்கு போய் அதே படிக்கிற சமயத்துலேயே சிகிச்சை எடுத்து படிப்பில் எல்லாம் ஃபுல் வெற்றி. ஆனால் குழந்தையின்மை சிகிச்சையில் 3 வாட்டி ஃபெயில் ஆகி ஃபைனலாக 4வது வாட்டி என்னால் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்றது என்னால் இந்த குழந்தை பிறந்துச்சு. ஸோ நான் குழந்தை பிறந்து திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்த சிகிச்சையை எடுக்க முடிஞ்சது. ஆனால் பல கோடி மக்கள் இங்கே வந்து அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியாது. ஸோ இந்த அதிநவீன சிகிச்சை முறைகளோட வெளிநாட்டில் என்ன சிகிச்சை முறைகள் இருக்கோ அதை சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது நான் நினச்சது. என்னால் அதை செய்ய முடிஞ்சது அம்மாவால். ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஒரு கைனகாலஜிஸ்ட், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மெட்டர்னிட்டி பர்சனுக்கு 24/7 365 டேஸ் சப்போர்ட் வேணும். அப்போ தான் என்னால் பேஷண்ட் கேரை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து நிறைய ஓல்டர் மதர்ஸ் 40-45 இயர்ஸில் அத்தனை நாள் அவங்களால அந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, பணமும் இல்லை, அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. ஸோ அந்த 40-45 ஏஜ் குரூப்பில் 40% ஆஃப் மதர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி யூனிட் செட் பண்ணி, அது ஒரு தனி ஃபீல்டு. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், தைராய்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அர்ஜென்ட் இன்டென்சிவ் கேர் கொடுக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு ப்ரீடம் பேபிஸ், குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறது அட்லீஸ்ட் 25%. ஸோ இந்த 25% ஆஃப் பேபிஸ்க்கு ஒரு பச்சிளங்குழந்தை பாதுகாப்பு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணி 530 கிராம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற அந்த பேபிஸையும் சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு யூனிட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஹோம் ஃப்ரண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹோம் ஃப்ரண்ட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சமைச்சாங்களா இல்லையா, ஹஸ்பண்டை கவனிச்சாங்களா, குழந்தைய கவனிச்சாங்களா, இதெல்லாம் யோசித்தோன்னா இந்த கேர் கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த 24/7 365 நான் எப்படி வேலை செஞ்சனோ அதே மாதிரி வீட்டில் அம்மா ஃபுல் சப்போர்ட்.
அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட சொன்னேன், இன்னும் வந்து நம்ம பண்ணணுமா, நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்காங்க, இந்த நம்மளை விட கம்மியான கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி இங்கே சென்னையை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து அத்தனை நாளும் அம்மா தான் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கூட அவங்க வந்து என்னால் முடியல அப்படின்னு சொன்னதே கிடையாது. நீ இன்னும் பண்ணு, எப்படி நம்ம இந்த 14 இயர்ஸை நம்ம தாண்டி வந்தோமோ அந்த கஷ்டம் நம்ம 2 பேருக்கும் தெரியும். அது வந்து நீ வந்து நிறைய பேருக்கு அந்த சேவையை செய்யணும், நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க கேரண்டி கொடுத்தப்புறம்தான் நான் இந்த மாதிரி சேவை செய்ய முடியும். எப்படி என்னை வந்து பாதுகாத்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ, என்னுடைய சன் டாக்டர் பிரசாந்த் அவங்களையும் வந்து இன்றைக்கி அவங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் ஆக்கி அவனையும் ஒரு டாப் கிளாஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு 0% கான்ட்ரிபியூஷன், அம்மாது தான் 100% கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல வந்து அவங்க 3 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டியூஷன்ஸ்லேருந்து எவ்ரிதிங் அவங்க தான் வீட்டில் பார்ப்பாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸும் போய் அந்த பெட்டில் படுத்து, இந்த பெட்டு சரியில்லை, இந்த ஹாஸ்பிட்டல் டோர் சரியில்லை, நீ இந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெட்டாக இருக்கக்கூடாது, பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகிடுவாங்க, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களே வந்து ப்ளீஸ் கரெக்ட் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்ஸில் எனக்கே மறந்துடும், ஆனால் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அவங்க கையில் இருக்கும். அண்ட் டில் டுடே ஷீ இஸ் 92, பட் ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் வித் த சேம் லெவல் ஆஃப் what I saw her at the age of 23, I still see her today, and I hope that this journey will continue forever. The past, the present, the future, and forever. Thank you, Amma. மிக்க நன்றி அம்மா. ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னால் முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாதுன்னு. அது அம்மாவால் மட்டும்தான் முடியும். என்னால் முடியாது அப்படின்ற வார்த்தையை அம்மா எந்த அம்மாவுமே என்றைக்குமே சொல்கிறதில்ல. ரொம்ப அழகாக அதை எடுத்து காட்டினாங்க. மிக்க நன்றி.